ஹாய் மக்களே! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்தே ஒரே கருவாடு சாப்பிடணும் போல இருந்துச்சு. சமைச்சும் ரொம்ப நாள் ஆச்சா, அதனால இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு தான் வைக்க போறேன். கருவாடு கூட முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தான் கறி வைக்க போறேன். அதனால ஃபர்ஸ்ட் வந்து முருங்கைக்காவ கட் பண்ணி தண்ணீல போட்டாச்சு. அப்புறமா கத்திரிக்காவ கட் பண்ணி தண்ணீல போட்டாச்சு. அதுக்கப்புறம் வாழைக்காவும் கட் பண்ணி தண்ணீல போட்டாச்சு. ஏன் தண்ணீல போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, வெளிய வச்சா அது கருத்து போயிரும். கொஞ்சம் லேட்டா தான் மக்களே ஞாபகம் வந்துச்சு. நேத்தை வாங்கின மாங்காய் இருந்துச்சுன்னு உடனே அதை எடுத்து ஒரு சில துண்டுகளையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா புளியும் ஊற போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதனால மாங்காய் வந்து பயங்கர புளிப்பா இருந்துச்சு. அதனால ஒரு சில துண்டுகள் மட்டும் போதும். கருவாட்டுக்கு முக்கியமான டேஸ்ட் கொடுக்கதே தேங்காய் மசாலா தான். தேங்காய் கூட சின்ன உள்ளி, வெள்ளைக்கூடு, சின்ன ஜீரகம், நல்ல மிளகுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்காங்க. வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி பேருக்கு லைட்டா தான் போடணும். மஞ்சள் பொடி நிறைய போட்டா கறி டேஸ்டா இருக்காது. நேத்தைக்கு தான் ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன். அதனால மஞ்சள் பொடியில ஒரு நுள்ளு போட்டு நல்லா மை போல அரைச்சு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கருவாடை போட்டுக்காங்க. அப்புறமா அரிஞ்சு பறக்கின காய்கறியை போட்டு பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் அரிஞ்சு போட்டுட்டு சாந்து மாதிரி அரைச்சி குழப்பி வச்சு மசாலா ஊற்றி புளி தண்ணி, தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பை கூட்டி அடுப்பில் வச்சு அரை மணி நேரம் கொதிக்க வச்சு கடைசியாக கருவேப்பிலை போட்டு இறக்கி கருவாட்டு குழம்பையை வச்சு வேலையும் முடிச்சாச்சு. எப்படி மக்களே?